வணக்கம் கிப்டி. அதாவது வேலூர் அடுத்த முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் மற்றும் அவருடைய மனைவி நிவேதாவிற்கு கடந்த 24ஆம் தேதி அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தன. இந்த ஆண் குழந்தையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வார்டில், அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தன. அந்த நிலையில் குழந்தையின் கையில் குளுக்கோஸ் ஆனது ஏற்றப்பட்டு வந்தன. அந்த குளுக்கோஸை மாற்றுவதற்காக, அந்த பழுப்பு வரக்கூடிய அந்த குளுக்கோஸை, அந்த பழுப்பு கையில் குத்தப்பட்டிருக்கும் அந்த ஊசியை மாற்றுவதற்காக அருணா தேவி என்ற செவிலியர் அந்த பழுப்பை, அதாவது அந்த பழுப்பை அகற்றுவதற்காக கையில் இருந்த டேப்பை பிரிப்பதற்காகவும் கத்திரிக்கோளால் அந்த டேப்பை கட் செய்திருக்கின்றார். அப்போது அந்த குழந்தையின் கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலையும் ஒன்றாக சேர்த்து அந்த கட்டை விரலையும் துண்டித்ததின் பேரில் குழந்தையின் கட்டை விரலானது கையில் இருந்து துண்டிக்கப்பட்டன. இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் உடனே அந்த பகுதிக்கு வந்து குழந்தையை மீட்டு, அதாவது குழந்தையின் கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை விரலை இணைப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்காக குழந்தையை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் குழந்தையின் அந்த கட்டை விரலை கையில் இணைக்க முடியாது, அதை ஒட்ட வைக்க முடியாது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதாவது அந்த குழந்தையின் உறவினர்கள் தற்போது அந்த செவிலியர் அருணாதேவி மீது வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்துள்ளனர். அதாவது அஜாக்கிரதையாக செவிலியர் அதாவது அவர் ட்ரீட்மெண்ட் செய்ததாகவும், இது போன்று அதாவது சிகிச்சை அளிப்பதன் காரணமாக தனது குழந்தை போன்று மற்ற குழந்தைகளுக்கும் ஏதாவது ஆகிவிடும். ஆகவே இந்த செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் அந்த குழந்தையின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல் நிலையத்திலும் அந்த செவிலியர் மீது வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவர்கள் உறவினர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், குழந்தையின் கட்டை விரலை அஜாக்கிரதையாக கையாண்டு துண்டித்த அந்த செவிலியருக்கு கடுமையான தண்டனையை வழங்காமல் அந்த செவிலியரை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிகிச்சை, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து நோயாளிகள் நேரடியாக பார்க்க முடியாத, அதாவது நேரடியாக சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு பிரிவுக்கு அந்த செவிலியரை மாற்றி இருக்கின்றனர். இது போன்ற செவிலியர்களுக்கு, அதாவது பணியின் போது அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய செவிலியர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். இது போன்று மற்ற குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது என்று அந்த உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த குழந்தையின் உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர்.